என்னுடைய பேர் பாச நிஷால் ராஜா. நான் ஸ்ரீலங்கா தேசத்திலிருந்து ஊழியம் செய்து வருகிறேன். தமிழ் சிங்களம் மிக்ஸ் ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். நான் கொஞ்சம் இந்த நாளில் பாஸ்டர் ஜோன் ஜெபராஜை பற்றி 2 வார்த்தை பேசலான்னு நான் யோசித்தேன். காரணம் என்று சொன்னால், இந்த காலகட்டத்தில் நான் அவதானித்துக் கொண்ட ஒரு விசேஷமான காரியம் என்னவென்று சொன்னால், சின்ன யூடியூப் சேனல்கள் மூலமாக பாஸ்டர் ஜோன் ஜெபராஜ் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மிகவும் கெடுதலாக்கக்கூடிய காரியங்களை அவர்கள் முன்வைத்ததை நான் நோக்கி வந்தேன். ஆனாலும் நான் அதை விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவங்களுடைய தனிப்பட்ட ரீதியான பர்சனல் ப்ராப்ளங்கள் அவர்களும் தேவனோடு கூட அவர்கள் அதை முடித்துக் கொள்வார்கள். அவனமான இருக்கிற தனிப்பட்ட ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு சமூக தளத்தின் மூலமாக போட்டு அந்த ஊழியத்துக்கு விரோதமாக அந்த ஊழியத்தை உடைத்து அந்த தேவ மனுஷனை வெட்கப்படுத்துகிற அளவுக்கு நடந்து கொண்டு வந்ததை நான் அவதானித்தேன். அது கூடாத காரியம். காரணம் என்று சொன்னால், பாஸ்டர் ஜோன் ஜெபராஜ் இந்தியா தேசத்துக்கு மாத்திரம் கர்த்தர் அவரை கொடுக்கவில்லை. பாஸ்டர் ஜோன் ஜெபராஜை நான் விசுவாசிக்கிறேன். முழு உலகத்துக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ சமுதாயம், அப்படி இல்லாவிட்டால் முழு உலகத்தில் நடைபெறுகிற தேவ ராஜ்யத்துக்கு ஒரு சொத்தாக, ஒரு தேவனுடைய மனுஷனாக, என்னுடைய ஒரு சகோதரனாக, கிருபை பெற்ற அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாகத்தான் நான் அவரை பார்க்கிறேன். காரணம், அவருடைய பாடல்கள் தீர்க்க தரிசனமான அவருடைய பாடல்கள், ஒவ்வொரு பாடல்களும் இன்றைக்கு முழு உலகத்திலையும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, அந்நிய ஜாதி மக்கள் இருதயத்தை தொட்ட அபிஷேகமான வார்த்தை உடைந்த பாடல்களை பாடி கர்த்தர் இந்த நாளிலே அவரை பயன்படுத்தி வருகிறதை நாங்கள் அவதானிக்கிறோம், நாங்கள் அதை ஆசீர்வதிக்கிறோம். அதே போல அவருக்கு விரோதமாக பேசுகிற காரியங்கள் நிறுத்தப்பட வேண்டும். அது சரியான கூடாத காரியம் என்று நான் பார்க்கிறேன். அவர் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு மனிதன். நாங்கள் பார்க்குறோம், பைபிள்லே கூட நாங்கள் பார்க்குற நேரம், சாவுல் ராஜா தாவீதை துரத்தி பின்னுக்கு விரட்டி பழிவாங்க சென்றார். ஆனாலும் கடைசியில் தாவீதுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைத்தது சாவுலை போட்டு தள்ளுறதுக்கு. ஆனாலும் அவர் அந்த அபிஷேகத்துக்கு மரியாதை கொடுத்து அபிஷேகத்தை பற்றி நல்ல புரிந்த மனிதனாக இருப்பது நிமித்தம் சவுல் ராஜாவுக்கு சரீரத்துக்கு கூட சவுல் ராஜாவுக்கு விரோதமாகவோ ஒன்றுமே செய்ய முயற்சி செய்யவில்லை. அதன் நிமித்தம் நாங்கள் காண்கிறோம், சவுலுடைய வம்சத்து மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருகை தந்து பிறக்கிறதுக்கு கர்த்தர் அந்த வாய்ப்பை தேவன் அந்த வாய்ப்பை அவர் மூலமாக செய்தார். அதனால நண்பர்களே, பாஸ்டர் ஜோன் ஜெபராஜ் சொல்றது சாதாரண ஒரு நாள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அவர் செய்த இந்த நாள் வரைக்கும் அவர் செய்திருக்கிற ஊழியம், இவருக்கு விரோதமாக பேசுகிற நீங்க செய்ய போனா 500 வருடங்கள் போகும். ஆனால் அவர் இந்த சில கொஞ்ச காலகட்டத்தில் கர்த்தருடைய கிருபை இல்லாட்டி இப்படி பெரிய ஒரு ஊழியத்தை செய்ய முடியாது. அதனால் அவங்களுடைய பர்சனலான காரியங்கள், விஷயங்கள், பிரச்சனைகள் அவர்கள் பர்சனலாக தீர்த்து கொள்ளட்டும், அல்லாவிட்டால் அது தேவனோடு கூட அவர்கள் தீர்த்து கொள்ளட்டும். அப்படி இருந்தால் என்று சொன்னால், இன்றைக்கு நான் அவர் போட்ட அந்த வாய்ஸ் மெசேஜை யூடியூப் மூலமாக நான் அவதானித்தேன். நல்லா அதை பற்றி ஒவ்வொரு வார்த்தை கேட்டேன். என்னுடைய மனம் ரொம்பவும் வேதனைக்குள்ளாகப்பட்டது. காரியம், இவ்வளமான ஒரு நல்ல மனிதனை தேவ மனுஷனுக்கு விரோதமாக இப்படி செய்கிறார்கள், நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார் பக்கத்தில் இருந்தவர்கள். அது கூடாத காரியம். ஏனென்று சொன்னால், தேவனுடைய மனுஷன், தேவன் தேர்ந்தெடுத்த மனுஷன், அவருக்கு விரோதமாக பேசுறது ரொம்ப பயங்கரமான காரியம். கடைசியில் அது சாபத்தில் நிற்கும். 7 தலைமுறைக்கு சாபங்கள் போகும் என்று சொல்லியிருக்கிறது போல, உன்னுடைய சத்துரை நேசு என்று வசனம் சொல்லுது. அப்போ நீங்கள் உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால், உண்மைக்குமே உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை அவர் செய்திருந்தாலும் அவரை மன்னிக்க வேண்டியது உங்களுடைய கடமை, அப்படின்னா உங்களுடைய சகோதர தன்மை. ஏனென்றால் நீங்களும் ஆமீன் அல்லேலூயா இயேசுவே என்று சொல்லுறீர்கள்.
பாஸ்டர் ஜோன் ஜெபராஜ் இயேசுவே என்று தான் சொல்கிறார், நானும் இயேசுவே என்று சொல்கிறேன். அதனால தான் இந்த வீடியோவை நான் இன்றைக்கு பேசுறதுக்கு நினைத்தேன். 770 வீதம் மன்னிக்க சொல்லி இருக்கிறது. ஆனால் 770 வீதம் மன்னிக்கிற அளவுக்கு பாஸ்டர் ஜோன் ஜெபராஜா தப்பு செய்தாரா என்று என்னுடைய கேள்வி. அப்படி செய்திருக்க மாட்டார் என்று தான் நான் விசுவாசிக்கிறேன். அதனால் பாஸ்டர் ஜோன் ஜெபராஜ், நீங்கள் கர்த்தர் மூலமாக அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் அந்நிய முஸ்லீம் இஸ்லாமிய ஒரு மதத்தில் இருந்தும் கர்த்தர் உங்களை அழைத்து அந்த அழைப்பு வார்த்தைக்கு சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து அதை சரியாக புரிந்து ஏற்று நீங்கள் கிறிஸ்து சமுதாயத்துக்கு வந்து இந்த உலகத்துக்கு தேவையான வாலிபருக்கு தேவையான ஊழியத்தை நீங்கள் செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிழ்ப்படுத்தி கொண்டு வர தேவ மனுஷனாக இருக்கிறீங்க. நாங்கள் உங்களுக்கு கனப்பண்ணுகிறோம். ஸ்ரீலங்காவில் இருந்து இவ்வளவு நாள் நீங்கள் இதை பற்றி, இந்த பிரச்சனையை பற்றியோ இந்த காரியத்தை பற்றியோ நீங்கள் பேசாமல் இருந்தது நிமித்தம் நானும் அமைதியாக காத்து கொண்டிருந்தேன். நீங்கள் இன்றைக்கு பேச முன் வைத்த நிமித்தம் நாங்களும் இனிமேல் பேசுவோம். உங்களோடு நாங்கள் இருப்போம். உங்களோட ஊழியத்துக்கு தேவையான நாங்கள் ஜெபத்து மூலமாக ஆசீர்வாதத்தை ஜெபித்து நாங்கள் ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். ஏனென்று சொன்னால் உங்கள் பக்கம் தேவன் இருப்பது நிமித்தம் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. அது தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால் உங்களுக்கு ஒரு மனிதன் பேசுறதா இருந்தா, பாஸ்டர் ஜோன் ஜெபராஜுக்கு ஒரு மனிதன் பேசுறதா இருந்தா, அவர் சொல்லுகிறார் 2500 ஆத்துமாக்கள் அவருடைய சபையில் இருக்கிறார்களாம். அப்படி என்று சொன்னால் 100 பேரும் 150 பேர் 200 250 பேரும் வச்சுக்கிட்டு நீங்கள் 2500 பேர் ஆத்மா சேகரித்த ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதம் பேசாதீங்க. நீங்கள் பேசுகிறதா இருந்தால் நீங்கள் 2500 பேர் சொல்லுகிற நேரம் நீங்கள் 4000 ஆத்மாக்களை சேகரித்து போட்டு நீங்கள் அவருக்கு விரோதமாக பேசலாம். அல்லாவிட்டால் நீங்கள் பேசுகிறதெல்லாம் எதுக்குமே செல்லுபடி ஆகாது. காரணம், அவர் தேவனுடைய மனுஷன். அவர் வருகிற இடமெல்லாம் கர்த்தர் கிரியை செய்கிறார், ஆவியானவர் கிரியை செய்கிறார். அவர் கிருபை பெற்ற ஒரு மனிதனாக இருக்கிறார். அதனால் பாஸ்டர் ஜோன் ஜெபராஜ், நான் உங்களை அன்போடு ஆதரிக்கிறேன், உங்களை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுடைய வாய்ஸ் மெசேஜை கேட்டேன், நான் அதை சம்பூர்ணமாக விசுவாசிக்கிறேன். உங்களோட பக்கம் நாங்கள் இருக்கிறோம். இலங்கை தேசத்திலிருந்து இப்பொழுது உங்களை நான் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் சபை மூலமாக உங்களுடைய ஊழியத்தை திரும்பவும் கற்று எழுப்புறதுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நாங்கள் ஜெபத்து மூலமாக உங்களை ஆசீர்வதிக்கிறோம் இந்த நேரத்தில். அதனால் பாஸ்டர் ஜோன் ஜெபராஜ், உங்களுக்கு முடியும். நீங்கள் திரும்பவும் எழும்பி பிரகாசி. நீங்கள் இந்த உலகத்தை பிறந்த மனிதனாக இருப்பது நிமித்தம் இன்றும் நீங்கள் இந்த உலகத்தை கலக்கி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே.